ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து வெளிவரக்கூடிய டான் அப்படிங்கிற ஒரு முன்னணி பத்திரிகையில பாகிஸ்தான்ல கிராஸ் பார்டர் வயலன்ஸ் அதிகரிச்சிருப்பதா ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், இந்திய பத்திரிகைகள் தானே கிராஸ் பார்டர் டெரரிசம் ஜாஸ்தி ஆயிட்டுன்னு செய்தி வெளியிடுவாங்க, இது என்ன புதுசா பாகிஸ்தான் பத்திரிகைகள் கிராஸ் பார்டர் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்கன்னு. பாகிஸ்தான் பத்திரிகைகள் இது போன்று செய்தி வெளியிடுவதற்கு பின்னாடி ஒரு தொடர்ச்சியான பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதாவது 2022 இருந்து தற்போது வரைக்கும் தொடர்ந்து பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத தலைவர்கள் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவர்களை தொடர்ந்து யார் இப்படி அசாசினேட் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தானால கண்டுபிடிக்க முடியல. ஆனா தொடர்ச்சியா இது போன்ற நிகழ்வுகள் நடந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இதற்கு பின்னாடி இந்தியா இருப்பதா பாகிஸ்தான் சந்தேகிக்கிறாங்க. பாகிஸ்தான் எதற்கு இந்தியா மீது சந்தேகப்படுறாங்க? பாகிஸ்தான்ல கொல்லப்படும் தீவிரவாத தலைவர்களை கொல்லக்கூடிய மர்ம நபர்கள் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியாவின் உளவு அமைப்பு தான் இந்த ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறாங்களா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜெய்ஷே-இ-முகமது, காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு, லஷ்கர்-இ-தொய்பா போன்ற அமைப்புகளோட தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது தொடர்பா பாகிஸ்தானுடைய முன்னணி செய்தி ஊடகங்கள்ல பாகிஸ்தான்ல கிராஸ் பார்டர் வயலன்ஸ் சமீப காலமா மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு மற்றும் காவல்துறை இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க. தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களின் கொலைக்கு பின்னால பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருப்பதா சொல்றாங்க. அந்த நெட்வொர்க் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் உலகின் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள அசாசினேட் செய்யறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல கனடால வச்சு கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலைக்கும் பாகிஸ்தான்ல நடைபெற்று வரும் கொலைகளுக்கும் ஒரே விதமான பேட்டர்ன் இருப்பதா அவங்க சொல்றாங்க. அதாவது அடையாளம் தெரியாத நபர்களால் தொடர்ந்து இந்த தீவிரவாத இயக்க தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. அதுவும் பாகிஸ்தான்ல எப்படி நடக்குன்னா, மசூதிக்கு தொழுவதற்கு அந்த தீவிரவாதிகள் வர்றாங்க. அவங்க தொழுகையை முடித்த உடனே பக்கத்துல இருக்க நபர்கள் அவங்கள சுட்டுக் கொள்றாங்க. இது போன்ற நிகழ்வு பாகிஸ்தானுடைய கராச்சி, ராவல்பிண்டி, பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் போன்ற பல இடங்கள்ல நடந்திருக்கு. எப்படி இது போன்ற நெட்வொர்க் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு தெரியாம பாகிஸ்தான்ல சுதந்திரமா இது போன்ற கொலைகளை செய்ய முடியுது அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் செய்தி ஊடகங்கள் இது மாதிரி கதறதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்துல லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் ஒரு முக்கியமான கமாண்டரான முஃப்தி குரேஷி ஃபரூக் அப்படிங்கிறவன மர்ம நபர்கள் பாகிஸ்தானின் கராச்சி நகரத்துல வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த கொலை நடந்த 1-2 நாள்ல சாகித் லத்தீப் அப்படிங்கிற ஜெய்ஷே-முகமது இயக்கத்தோட முக்கியமான தீவிரவாதிய மர்ம நபர்கள் பாகிஸ்தானின் சியால்கோட் பகுதியில சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த சாகித் லத்தீப் 2016ல பட்டான்கோட் ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல மூளையா செயல்பட்டு இருக்கான். இவனை இந்தியாவுடைய NIA அமைப்பு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாகித் லத்தீஃப மர்ம நபர்கள் ஒரு மசூதியில வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. அதாவது தொழுகை நடத்திட்டு இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல வந்து நின்றுருக்காங்க. அதற்கு பிறகு சாதிக் லத்தீப் தொழுகை முடித்தவுடன் ரொம்ப பக்கத்துல இருந்து அவரை சுட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த 2 நபர்களும் அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த சாகித் லத்தீப் 1994ல இருந்து இந்தியாவால் தேடப்படும் ஒரு முக்கியமான தீவிரவாதியா இருக்கான். 94ல இந்த சாகித் லத்தீஃப போதைப் பொருள் கடத்தினதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 99ல இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளேனை ஹைஜாக் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டு சில தீவிரவாதிகளை விடுவிக்க சொன்னாங்க. ஆனா இந்த சாகித் லத்தீஃப இந்தியா விடுவிக்கல. 2010ல இந்த சாகித் லத்தீஃப இந்தியா பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தினாங்க. அதாவது சாகித் லத்தீஃபோட தண்டனை காலம் முடிவடைஞ்சிட்டு, அதனால பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துறோம் அப்படின்னு இந்தியா அனுப்பி வச்சாங்க. அதே தீவிரவாதி தான் 2016ல பட்டான்கோட் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மூளையா செயல்பட்டு இருக்கான். இந்திய அரசாங்கம் செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஒரு தீவிரவாதிய தண்டனை
காலம் முடிவடைஞ்சிட்டுன்னு பாகிஸ்தானுக்கே திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. அதே தீவிரவாதி மறுபடியும் இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கான். இந்த சாகித் லத்தீஃபை தான் தற்போது மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இது போன்று இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் தொடர்ந்து மர்மமான முறையில கொல்லப்பட்டு வர்றதுனால பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISA, லஷ்கர்-ஏ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத இயக்கங்களின் முக்கியமான தலைவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிகவும் முக்கியமான நபர்களை ரகசிய இடத்துல வச்சு பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லஷ்கர்-ஏ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த ஜியாவுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதிய கராச்சியில வச்சு மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஜியாவுர் ரஹ்மான பைக்ல வந்த 2 மர்ம நபர்கள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. அடுத்து லஷ்கர்-ஏ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த முகமது ரியாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதிய ராவல்கோட் அப்படிங்கிற இடத்துல மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த ராவல்கோட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த முகமது ரியாஸ் 1990ல இருந்தே இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்கள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் ஜமாவுத், லஷ்கர்-ஏ தொய்பா போன்ற பல தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவிரவாதி. இவனையும் ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் மசூதியில வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. அடுத்து மௌலா சர்தார் ஹுசைன் ஆரியன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதிய பாகிஸ்தான் கராச்சி நகரத்துல வச்சு சிந்து தேஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த மௌலா சர்தார் ஹுசைன் ஆரியன் ஜமாவுத் தீவிரவாத அமைப்புல ஒரு முக்கியமான நபரா இருந்திருக்கான். இதற்கு முன்பு லஷ்கர்-ஏ தொய்பா தீவிரவாத இயக்கத்திலையும் இவன் இணைந்து செயல்பட்டிருக்கான். இவனை அசாசினேட் செய்த சிந்து தேஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி பாகிஸ்தான்ல இருந்து சிந்து மாகாணத்தை பிரித்து தனி நாடு உருவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து காலிஸ்தான் கமாண்டோ போர்ஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த பரம்ஜீத் சிங் பஞ்ச்வார் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதிய பாகிஸ்தானின் லாகூர் நகரத்துல வச்சு மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த காலிஸ்தான் கமாண்டோ போர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்தியால பல தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. குறிப்பா ஜெனரல் அருண் வைத்யா கொலை வழக்குல இந்த தீவிரவாத இயக்கம் ஈடுபட்டிருக்காங்க. ஜெனரல் அருண் வைத்யாவை காலிஸ்தான் கமாண்டோ போர்ஸ் அமைப்பு எதற்காக கொலை செஞ்சாங்கன்னா, ஜெனரல் அருண் வைத்யா தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடக்கும் பொழுது இந்தியன் ஆர்மியோட சீஃபா இருந்தவர். இந்த பரம்ஜீத் சிங் 1990கள்ல இருந்து இந்தியாவால் தேடப்பட்டு வரும் ஒரு முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதி. இவன மர்ம நபர்கள் அவனோட வீட்டு பக்கத்துல வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. அடுத்து சையத் நூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதி பாகிஸ்தானின் கைபர் பக்துவான் பிராவின்ஸ்ல வச்சு சுட்டுக் கொல்லப்படுறான். இந்த சையத் நூர் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISA கூட ரொம்ப நெருங்கி வேலை செஞ்சிருக்கான். குறிப்பா காஷ்மீர் வேலைக்கு தீவிரவாதிகளை தேர்வு செய்து அனுப்புவதுல இவன் ஒரு முக்கியமான ரோல பிளே பண்ணியிருக்கான். அடுத்து அல்-பதார் முஜாஹிதீன் அப்படிங்கிற இயக்கத்தோட முன்னாள் கமாண்டரான சையத் காலித் ராசா அப்படிங்கிறவன கராச்சி நகரத்துல வச்சு மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இவனோட கொலைக்கு சிந்து தேஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்போட முக்கியமான தீவிரவாதியான பஷீர் அகமது பீரி அப்படிங்கிறவன மர்ம நபர்கள் பாகிஸ்தானின் ராவல்பிண்டி நகரத்துல வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த பஷீர் அகமது பீரி ஆன்லைன் மூலமா ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-ஏ தொய்பா போன்ற இயக்கங்களுக்கு ஆள் சேர்க்கை நடத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இயக்கங்களுக்கு பல்வேறு வகைகள்ல உதவி செஞ்சிருக்கான். அடுத்து பப்பர் கால்சா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஹர்விந்தர் சிங் அப்படிங்கிற தீவிரவாதி பாகிஸ்தானின் லாகூர் நகரத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில மர்மமான முறையில இறந்து போயிருக்கான். ஹர்விந்தர் சிங் மரணத்திற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது ட்ரக்ஸ் ஓவர்டோஸா மருந்து அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு மருத்துவமனையில இருக்கவங்களுக்கே தெரியல. அடுத்து ஜெய்ஷே முகமது இயக்கத்தை சேர்ந்த மிஸ்ரி ஜோகர் இப்ராஹிம் அப்படிங்கிற தீவிரவாதிய மர்ம நபர்கள் பாகிஸ்தானின் கராச்சி நகரத்துல வச்சு சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த மிஸ்ரி ஜோகர் இப்ராஹிம் இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட்டை ஹைஜாக் செஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போன ஆபரேஷன்ல ஒரு முக்கியமான ஆளா செயல்பட்டு இருக்கான். இறுதியா ISJK அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான தளபதியான அஜீஸ் அகமது 2019ல ஆப்கானிஸ்தான்ல வச்சு மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்கான். நான் முன்பு சொன்ன அத்தனை அசாசினேஷன்ஸுமே 2019ல இருந்து அக்டோபர் 11, 2023 வரைக்கும் நடத்தப்பட்ட அசாசினேஷன்ஸ். இந்த கொலைகள்ல பெரும்பாலும் மர்ம நபர்கள் மற்றும் சிந்து தேஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி ஈடுபட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட அத்தனை தீவிரவாதிகளும் இந்தியால பல குற்ற செயல்கள்ல ஈடுபட்டவங்க. இந்தியாவால பல வருடங்களா தேடப்பட்டு வரும் முக்கியமான தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகளை படைக்க சொல்லி பல
முறை இந்தியா கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோரிக்கையை பாகிஸ்தான் நிறைவேற்றல. இப்போ மர்ம நபர்களால் அவங்க கொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கொலைகளுக்கு பின்னால் இந்தியாவின் உளவு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா 99% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தீவிரவாதிகள் தொடர்ந்து பாகிஸ்தான்ல சுதந்திரமா இயங்கி வந்தாங்கன்னா வரும் காலத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவின் உளவு அமைப்பு இந்த ஆபரேஷனை லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உலகின் பல நாடுகளுடைய உளவு அமைப்புகள் தங்கள் நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை இது போன்றுதான் அசாசினேட் செய்வாங்க. ஆனா இந்தியா பல வருடங்களா இந்த தீவிரவாதிகள் விஷயத்துல ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தற்போதுதான் இந்திய உளவு அமைப்புகள் சரியான வேலையை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தீவிரவாதிகளை பாகிஸ்தான்ல சுதந்திரமா செயல்பட விட்டுட்டு அவங்க இந்தியாவுக்கு எதிராக என்ன செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கண்காணிப்பதை விட அவங்கள அசாசினேட் செய்வது ஒரு சரியான விஷயமா நான் பாக்குறேன். இன்னும் மர்ம நபர்களுடைய இந்த ஆட்டம் பாகிஸ்தான்ல தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.